இந்த விண்வெளி பயணம் சர்வதேச விண்வெளி நிலையத்தை நோக்கி இந்த பயணம் குறித்து விரிவாக பார்க்க இருக்கிறோம். அந்த வகையில் நம்மோடு பல விருந்தினர்களும் இணைஞ்சிருக்காங்க, அவங்களையும் பார்த்துடலாம். அந்த வகையில் இஸ்ரோவின் முன்னாள் திட்ட இயக்குநரான திரு மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள் நம்மோடு இணைகிறார். அவரை தொடர்ந்து இஸ்ரோவின் முன்னாள் விஞ்ஞானியாகிய இளங்கோவன் அவர்கள் இணைகிறார். தொடர்ந்து தமிழ்நாடு அறிவியல் கழகத்தின் திரு ஜெயமுருகன் அவர்களும் நம்மோடு இணைகிறார். முதல்ல நான் மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள் கிட்ட பேச விரும்புகிறேன். திரு மயில்சாமி அண்ணாதுரை, இணைப்பில் இணைந்தமைக்கு மிக்க நன்றி. நேற்று விண்வெளியை நோக்கி அந்த பயணத்தை நாம பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஒரு எக்ஸைட்மெண்ட் காற்றில் மொத்தமாக நிறைஞ்சிருந்தது. இன்னும் சற்று நேரத்தில் விண்வெளி ஆய்வு நிலையத்தை அடைய போறாங்க. இந்த பயணம் உங்களுடைய பார்வை? இந்த பயணம் இதுவரை எல்லாம் சிறப்பாக போயிருக்குது. முதல்ல லான்ச் பண்ணினது, அங்கே அவங்க ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ரிகவர் பண்ணினது, அப்புறம் ட்ராகன் வெஹிக்கிள் அது விணைஞ்சு அதனுடைய சுற்றுவட்ட பாதையை அடைந்தது. அதை தாண்டி கடந்த சில மணி நேரங்களாக பார்த்தீங்கன்னா தெரியும், பல மேனுவர்ஸ். இது 2 ஆர்பிட் இருந்தாலும் கூட 2க்கும் இடையில் தூரம் இருந்துச்சு. அந்த தூரத்தை குறைக்கிறது ஒன்று. தூரத்தை குறைக்கும் பொழுது வேகம் அதிகம் பண்ணணும். வேகம் அதிகம் பண்ணும்பொழுது ஆர்பிட் மாறும். அதை திருப்பி கொண்டு வரணும். இது ஒரு சிக்கலான பணி. இந்த பணியை பல கட்டங்களாக வந்து கிட்டத்தட்ட 100-150 கிலோமீட்டர் வித்தியாசமாக, 20 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டர் அப்படிங்கிற வித்தியாசம் இருக்கிற மாதிரி இருக்கும். அதை குறைச்சாங்க. அப்புறம் மெதுவாக குறைத்து இப்போ, அதாவது ஒவ்வொரு சமயத்திலும் இப்போ சர்வதேச விண்வெளி மையம் எங்கே இருக்குதோ அதை விட கீழே இருக்கிற மாதிரி இருக்கும். 100 கிலோமீட்டர் அப்படி 20 கிலோமீட்டர் அப்படி இப்போ தற்சமயமாக நம்ம பேசிகிட்டு இருக்கக்கூடிய இந்த சமயத்தில் 400 மீட்டர் கீழே அது சர்வதேச விண்வெளி மையத்துக்கு கீழே அதனுடைய பயணத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது. இது வரைக்கும் எல்லாமே சரியாக போயிட்டுருக்கு. அதனுடைய அட்டிடியூட் அப்படிம்பாங்க. இப்போ இந்த சமயத்தில் என்ன ஆகுது அப்படின்னா, கண்ட்ரோல் சென்டர் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 4 இடத்துல இருக்கிற மாதிரி இருக்கும். அதாவது ஸ்பேஸ் எக்ஸ் கண்ட்ரோல் சென்டர் கலிஃபோர்னியாவில் இருக்குது. அதே மாதிரி ஐஎஸ்எஸ்ஸுக்கான கண்ட்ரோல் சென்டர் ஹூஸ்டன், ஜான்சன் ஸ்பேஸ் சென்டர் இருக்குது, ஹூஸ்டனில் இருக்குது. அப்புறம் கமாண்டர்ஸ் பார்த்திங்கன்னா ஐஎஸ்எஸ்ஸில் 7 பேர் இருக்காங்க. அதே மாதிரி குரூ இந்த ட்ராகன் வெஹிக்கிளில், எக்ஸியாமுடைய ட்ராகன் வெஹிக்கிளில் 4 பேர் இருக்காங்க. இதுக்கும் ஒரு தலைவர் இருக்காங்க. இதுக்கு ஒரு தலைவர். கிட்டத்தட்ட 4 மிஷன் டைரக்டர் இருக்கிற மாதிரி ஒரு கூட்டமைப்பு இருக்கும். இப்போ எல்லாருமே ஒரே வழியில் பேசுகிற மாதிரி, அதாவது கம்யூனிகேஷன் சேனல் எல்லாத்துக்குமே பொதுவாக அமைக்கப்பட்டது. நேற்றுக்கு நான் இது முடிஞ்ச பிறகு சர்வதேச விண்வெளி மையம், அதே மாதிரி ஹூஸ்டன் கண்ட்ரோல் சென்டர், கலிஃபோர்னியா கண்ட்ரோல் சென்டர் அண்ட் த ட்ராகன் கமாண்ட் லூப், எல்லாரும் கிட்டத்தட்ட கம்யூனிகேஷன் பிரகாரம் எல்லாத்துக்கும் 4 தங்கமாக இருந்தாலும் எல்லாத்துக்கும் ஒட்டுக்க அனுப்பிச்சு இப்போ இந்த இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கோம், இந்த ஃபேஸ்பன் மேனுவர் பண்ணுறாங்க இல்லையா, அதை பண்ணாங்க. அப்புறம் ஃபேஸிங் மேனுவர் பண்ணுறாங்க, பூஸ்ட் மேனுவர் பண்ணுறாங்க. இதை பண்ணி கொண்டு பின்னால் இருந்து ட்ராகனை மெதுவாக கொண்டு இப்போ ஐஎஸ்எஸ்க்கு கீழே 400 மீட்டர் தொலைவில் கீழே அது போயிட்ட மாதிரி இருக்குது. அடுத்த பயணமாக வருவது எப்படின்னா, 400 அதிலிருந்து இந்த சர்வதேச விண்வெளி மையம் இருக்குது. விண்வெளி மையத்தினுடைய முன்னால் வர்ற மாதிரி இருக்கும். அது இப்போ போயிட்டு இருந்தாலும் கூட அதுக்கு பின்னால் வந்துட்டு இருந்தது, இப்போ கீழே வந்திருக்கு. கீழே அப்படியே மெதுவாக மின்னுக்கு வரும். அப்போ ரெண்டுமே பயணிக்கும் பொழுது கிட்டத்தட்ட ஒரே நேர்கோட்டில் பயணிக்கிற மாதிரி வரும். அப்போ வரும்பொழுது 220 மீட்டர் தூரத்தில் இந்த ஒரு சங்கவைப்பு நிகழும். 220 மீட்டர் தூரத்தில் எங்கே ஒரு இதில் இணைய போகுதோ அந்த போர்ட், 4-5 போர்ட் இருக்குது. அதில் முக்கியமாக சர்வதேச விண்வெளி நிலையத்தினுடைய முன்பகத்தில் இருக்கக்கூடிய அந்த கதவு வழியாக அது இணையணும். அப்படி இணைவதற்காக முதல் கட்டமாக இது ஒரு 220 மீட்டர் தொலைவுக்கு வரும். அப்போ எல்லாத்தையும் பார்ப்பாங்க. அது ஒரு வே பாயிண்ட் அப்படிம்பாங்க. வே பாயிண்ட்னா அந்த இடத்துலேருந்து இதெல்லாம் சரியாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கிட்டு அப்புறம் அடுத்த தரைக்கட்டுப்பாட்டு சொன்ன பிறகு அடுத்த நோக்கி போகும். அப்போ 220 20 மீட்டருக்கு போகும். 20 மீட்டருக்கு போன பிறகு கிட்டத்தட்ட எல்லாம் அப்புறம் அதே மாதிரி சரியாக இருக்குதா அப்படின்ட்டு, நேர்கோட்டில் வந்த மாதிரி எல்லாம் சரியாக இருக்குதா அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கும். இதெல்லாம் பார்த்து எல்லாம் சரியாக இருக்குது. அது லேசர் கதிர்களாக இருக்கலாம் அல்லது மற்ற உணரிகளாக இருக்கலாம். இது எல்லாம் வச்சு சரியாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்ச பிறகு அப்புறம் தரைக்கட்டுப்பாடு நிலையத்திலிருந்து சரின்னு சொல்லும் பொழுது அட்டானமஸாக அது ஆரம்பிக்கும்.
அப்போ அந்த 20 மீட்டர்லேருந்து அது 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 போகும் பொழுது அதனுடைய வேகம் மிக மிக மெதுவாக தான் போகும். ஆனால் அப்படி போனாலும் அது அந்த தூரம் வந்து கிட்டத்தட்ட 30 செகண்ட் ஆகும், 30 வினாடிகள் அந்த இது பயணிக்கும். ஆனால் அந்த பயணம் பண்ணும் பொழுது முழுக்க முழுக்க அது அட்டானமஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, தன்னியக்க முறையில் அது போகக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அது இருக்கும். இதில் வந்து எங்கேயாவது விளக்கம் வந்துச்சுன்னா அப்புறம் வந்து என்ன அப்படின்னா, எப்படி லான்ச் போகும்பொழுது ஒரு கட்டத்துக்கு மேலே லான்ச் அபார்ட் அப்படின்னு ஒன்று வர்றது அட்டானமஸாக அது ஆன்போர்டு கம்ப்யூட்டர் தான் பண்ணும், அதனுடைய கணினி தான் பண்ணும். அதே மாதிரி அப்படி ஏதாவது ஒன்று இருந்துச்சுனால் அது அது அபார்ட் பண்ணும். அதுக்கு மேலே அது அந்த 20 வினாடிக்கு பின்னால் நடக்கக்கூடியது வந்து மேனுவலாக பண்ண முடியாது. அதே அட்டானமஸாக இதாகி வெளியே வரும். அப்புறம் அதுக்கு மேலே எடுத்து பண்ண வேண்டியிருக்கும். ஆனால் இதுவரைக்கும் அது மாதிரியான சூழ்நிலைகளில் எல்லாம் சரியாக போயிட்டுருக்கு. இப்போ 400 மீட்டர்லேருந்து அது 220 மீட்டர் முன்னால் வரக்கூடிய அந்த பயணத்தை நோக்கி இப்போ நடந்து போயிட்டுருக்கு. ஆனால் இப்போ ரெண்டுமே கிட்டத்தட்ட 27,000 கிலோமீட்டர் மணிக்கு 27,000 கிலோமீட்டர் வேகத்தில் 2 கலன்களுமே, அதாவது சர்வதேச விண்வெளி மையம் சரி, அதே மாதிரி டிராகன் வெஹிக்கிள் சரி, அதுவும் அதனுடைய பயணங்களை அந்த வேகத்தில் அது பயணிச்சுட்டு இருக்குது அப்படிங்கிறது முக்கியம். கிட்டத்தட்ட ரெண்டும் அதை நோக்கி நெருங்கிட்டு வந்துட்டு இருக்கு. இப்போ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இந்த டிராகன் வெஹிக்கிள் இருந்து அவங்க வந்து ISS சர்வதேச விண்வெளி மையத்தை பார்க்குறாங்க. இப்போ நம்ம பார்க்கக்கூடியது அதுதான். நம்முடைய விண்வெளி வீரர்கள் இங்கிருந்து அதை பார்க்குறாங்க. அப்போது எல்லா சமிக்கைகளும் சரியாக இருக்கா அப்படிங்கிறத வந்து நம்ம நேராக பார்க்குறத தாண்டி அந்த உணரிகள் சொல்லக்கூடிய அந்த பராமீட்டர் சரியாக இருக்கா, தான் வேகக்கூடிய வேகம், தான் இருக்கக்கூடிய இடம், தான் இருக்கக்கூடிய இந்த ஓரியன்டேஷன் அப்படி மாதிரி நிலைப்பாடு, அது போய் இணையும் பொழுது இணைவதற்கு சரியாக இருக்குதா அதையும் பார்க்கணும். ஏன்னா நேர்கோட்டு இருந்தாலும் மொத்தம் பத்தாது, அந்த நிலைப்பாடுகள் சரியாக இருக்கணும். ஏன்னா நாளைக்கு போய் இறங்கும்போது அதுக்கான முதல்ல சாஃப்ட் மெதுவாக தொடர்றது அப்படிம்பாங்க. கை பிடிக்கும் பொழுது மெதுவாக பிடிக்கிறது, அப்புறம் அழுத்தி பிடிக்கிறது அப்படிம்பாங்க இல்லையா. அது மாதிரி 2 கட்டமாக இந்த டாக்கிங்கும் நடக்கும். அதுக்கு அப்போ ஆனால் போகும்பொழுது அதனுடைய முறைப்பாடு சரியாக இருக்கணும். நேர்கோட்டில் இருந்தாலும் கூட அது நிலைப்பாடு சரியாக இல்லைன்னா அங்கே போய் சரியாக இணைய முடியாமல் போயிருக்கான வாய்ப்பு இருக்குது. கிட்டத்தட்ட நம்ம இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பேஸ் டாக்கிங் அப்படின்னு ஸ்பேஸ் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும். அப்போ ஒரு சில சந்தேகங்கள் வந்துச்சு. ஏன்னா அதில் சில சென்சர்ஸ் பழுதானனால அதனால அது சில தடங்கள் வந்துச்சு. அப்புறம் நம்ம 2-3 நாள் கழித்து, ஏன் ஒரு சில வாரங்கள் கழித்து தான் அந்த பல சிமுலேஷன்லாம் பண்ணி திரும்ப நாம் கொண்டு இணைச்சோம். அது மாதிரியான சூழ்நிலைகளும் உருவாகலாம். ஆனால் அது அப்படி இல்லாமல் இருக்கணும்னா இது எல்லாம் வந்து இவர்களும் பார்ப்பாங்க, இவங்க பார்க்குறத அந்த பராமீட்டர்ஸும் சரியாக இருக்குதா அப்படின்னு திரும்ப 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 பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. அப்புறம் இது எல்லாம் தாண்டி அவங்க 2 பேரும் இணையுது இல்லையா, இந்த கம்யூனிகேஷன், இவங்களும் அங்கே ISS அந்த சைடில் அவங்க சரியாக இருக்கணும், அவங்களும் அவங்க தயாராக இருக்கிறாங்களா அப்படிங்கிறதையும் பார்த்துக்குவாங்க. அப்புறம் 2 சேர்ந்தாம் பிறகு அப்புறம் சீலிங் அப்படிங்கிற மாதிரி, ஏன்னா 2ம் ஒன்றாக இணைந்தாம் பிறகு இங்கிருந்து அங்கே போகிறாங்க இல்லையா, அங்கேருந்து அப்போது அதற்கான கதவு ஹேட்ச் அப்படிங்கிற மாதிரி கதவுகள் மாதிரி இருக்குது. அது திறக்க வேண்டிய அவசியம் இருக்கும். அந்த சைட்லேயே திறப்பாங்க. அப்படி திறக்கிறதுக்கு முன்னால் சம்திங் கால் ப்ரெஷர் ஈக்குவலைசேஷன், அது மாதிரியான ஒரு இது இருக்கும். இது எல்லாமே சில மணித்துளிகள் நடக்க வேண்டிய அவசியம் இருக்கும். டாக்கிங் நடந்தால் பிறகு அடுத்த கட்டம் போவதற்கான பல சோதனைகளும் பண்ண வேண்டியிருக்கும். அதற்கு பிறகு தான் இவங்க உள்ளுக்குள்ளே போக வேண்டிய ஒரு கட்டளை தரை கட்டுப்பாட்டு நிலையத்திலிருந்து கொடுக்கப்படும். அது வந்து நான் முதல்ல சொன்ன மாதிரி 2 தரை கட்டுப்பாட்டு நிலையங்கள் இப்போ இயங்கிட்டு இருக்கு. எல்லாமே ஒரே சேனலுக்குள்ளே வந்தாலும் கூட டிராகன் சைடில் எல்லாம் சரி அப்படின்னு சொல்கிறது ஒரு தரை கட்டுப்பாட்டு நிலையம். அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய 4 விண்வெளி வீரர்கள் டிராகனில், அதே மாதிரி சர்வதேச விண்வெளி மையத்தில் இருக்கக்கூடிய 7 வீரர்கள், அவர்களுடைய தலைவர், அப்புறம் அவர்களுக்கு கண்காணிப்பில் வச்சிருக்கக்கூடிய ஹூஸ்டன் கண்ட்ரோல் சென்டர் இருக்கக்கூடிய அவங்க, இப்படி எல்லாரும் மொத்தம் சரியாக போகும் பொழுது அப்போ அதுக்கு பிறகு தான் உள்ள போவாங்க. உள்ளே போயிட்டு அப்புறம் அதுக்கு அந்த பணிகள் அடுத்து போவதற்கான வாய்ப்புகள் உருவாக்கப்படும். இந்த வகையில் இப்போ வந்து நாம் இந்த இது எல்லாமே ஒரு முக்கியமான ஒரு காலகட்டம். என்ன அப்படின்னா, இதில் வந்து அரசு துறையும் வர்த்தக ரீதியாக விண்வெளியும்
மிக உன்னிப்பாக இந்த 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 தொழில்நுட்பத்தை இணைஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது மிக மிக முக்கியமானது. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ட்ராகான்லேருந்து அவங்க பார்க்கும் பொழுது இது எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதாவது ஸ்பேஸ் சென்டர் இப்போ பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் இல்லையா, கீழே இருந்து பார்க்குது. அது இப்போ பார்த்துட்டிங்கன்னா பார்க்கணும், இப்படி கீழேருந்து பார்க்குற மாதிரி இருக்குது அவங்க பார்க்குறாங்க. அதனால தான் இது வந்து சர்வதேச விண்வெளி மையம் கீழே இருக்குது. இப்போது சர்வதேச விண்வெளித்தின் கீழே அது இருக்குது. அப்போ அந்த கீழிருந்து அங்கேருந்து பார்க்கக்கூடியது தான். இடது பக்கம் இருக்கிறது என்ன அப்படின்னா, ட்ராகான்லேருந்து இப்போ நம்ம ISS பார்க்குறாங்க. இது வந்து சர்வதேச விண்வெளி மையத்திலிருந்து ட்ராகானை எப்படி பார்க்கும்பொழுது எப்படி தெரியுது அப்படிங்கிற மாதிரி. அதாவது அந்த 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 நிலைப்பாடுன்னு சொன்னோம் இல்லையா, அந்த நிலைப்பாடு சரியாக இருக்குதா, அந்த தூரம் சரியாக இருக்கா, அதனுடைய எல்லா உணர்வுகளும், அதனுடைய ஓரியன்டேஷன், அட்டிடியூட், பொசிஷன், வெலாசிட்டி, வேகம், இது எல்லாத்தையும் அது வந்து ஒரு சமநிலையில் வச்சுருக்குதா அப்படிங்கிற மாதிரி. இது பார்த்திங்கன்னா இதுவும் அதுதான், ட்ராகன் தான். அதாவது மேலே போகும்பொழுது மூடி மாதிரி இருக்கும், மேலே போன பிறகு அந்த ஹேட்ச் அப்படிப்பாங்க, அது வந்து திறந்துருக்குது. இப்போ நம்ம விண்கலத்தை அனுப்பும் பொழுது மேலே வந்து ஹீட் சோன் அப்படிங்கிற ஒரு கோன் மாதிரி இருக்கும். அது கொஞ்சம் மேலே போன பிறகு அது கீழே விழுந்துடும். ஆனால் இங்கே அப்படி இல்லை. ஏன்னா இந்த ட்ராகான் வெஹிக்கிளுக்கு இந்த ஹீட் ஷீல்டு அப்படிங்கிறது மேலே போகும் பொழுது வேணும், மேலே போனால் பிறகு விண்வெளியில் தேவையில்லை. 2 காரணத்துக்கு அங்கே தேவையில்லை. ஆனால் அப்புறம் திறந்துச்சுன்னா தான் அது வழியாகத்தான் அவங்க பார்க்க முடியும். ஒன்று. ரெண்டாவது, திரும்பி இதே இதில் இறங்கி தான் 2 வாரம் கழிச்சு கீழே பூமிக்கு வர போகிறாங்க. பூமிக்கு வரும் பொழுது திரும்ப அந்த ஹீட் ஷீல்டு அப்படிங்கிறாங்க இல்லையா, அந்த மூக்கு மாதிரி இருக்கு இல்லையா, அதை திரும்ப அதை மூட வேண்டிய அவசியம் இருக்குது. அதனால் இப்போ திறந்து வச்சுருக்காங்க. இப்போ எப்படி காரில் எல்லாம் வந்து டிக்கி ஓப்பன் பண்ணுறாங்க இல்லையா, ஹேட்ச் பேக் அப்படி ஓப்பன் பண்ணுற மாதிரி அது வச்சுருக்காங்க. அதனால தான் இங்கிருந்து பார்க்கும் பொழுது ட்ராகான் ஒரு பக்கம் திறந்த மாதிரி ஒன்று இருக்கும், அது இருக்குது. அப்புறம் கீழே வரும் பொழுது பூமிக்கு 2 வாரம் கழித்து பூமிக்கு வரும் பொழுது வான்வெளியிலிருந்து நம்ம காற்று மண்டலத்தில் நுழையிறதுக்கு முன்னால் அதை வந்து மூடிடுவாங்க. ஏன்னா அதுதான் கீழே வரும்பொழுது மிக அதிகமான வெப்பத்தை தாங்கக்கூடிய ஒரு சக்தி இருக்கக்கூடிய இதாக அது இருக்குது. இப்போது அந்த வகையில் இப்போ நாம் இங்கேருந்து பார்க்கும் பொழுது, இங்கிருந்துன்னா சர்வதேச விண்வெளி மையத்திலிருந்து பார்க்கும் பொழுது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அதனுடைய காது விரிஞ்ச மாதிரியும் நம்ம ட்ராகான் வெஹிக்கிள் இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு 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 என்ன சொல்கிறது, நல்ல ஒரு வான்வெளிக்கு போகாமையே நம்ம வீட்டில் உட்காந்துட்டே இதெல்லாம் பார்க்குறோம் இல்லையா. இது வந்து சுபான் சுக்லா எவ்வளவு பயிற்சி எடுத்து போய் அங்கே அவங்க பார்க்குறாங்க. நம்ம வந்து வீட்டில் உட்காந்துட்டே பார்ப்பதற்கான வசதியை கொடுக்கிறது இந்த அறிவியல் தொழில்நுட்பம். இந்த அறிவியல் தொழில்நுட்பத்தினுடைய முக்கியமான அங்கம் இது மாதிரியான விண்வெளி பயணங்கள், இந்த விண்வெளி ஆராய்ச்சிகள் அப்படிங்கிறத நாம் சரியாக உணர்ந்துக்கணும். ஏன்னா இப்போ இது மாதிரி போகிறது எல்லாம் வந்து இங்கேருந்து போகுது, அங்கே இணையுது, அப்புறம் திரும்பி வர்றாங்க அப்படிங்கிறதுக்காக அல்ல. அதை தாண்டி எப்படி பூமி நிலவு இருக்குதோ, இயற்கையால் படைக்கப்பட்டது, அதை தாண்டி சர்வதேச விண்வெளி மையம் அப்படிங்கிறது இப்போ இருக்கக்கூடிய வகையில் கிட்டத்தட்ட ஒரு இடத்துல சக அறிவியலாளர் பேசும் பொழுது ஒருத்தர் சொன்னார், அமெரிக்காரர் ஒருத்தர் சொன்னார், அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இது கிட்டத்தட்ட இப்போ போனீங்கன்னா ஒரு 6 படுக்கையறை இருக்கக்கூடிய ஒரு பெரிய கட்டடத்துக்கு நுழைஞ்ச எப்படி இருக்கும், அது மாதிரி பெருசாக இருக்கக்கூடியது தான் சர்வதேச விண்வெளி மையம். அதில் என்ன நடக்கிறதுனா, இவங்க போய் விளையாண்டு திரும்பி வர்றதில்லை, பல ஆராய்ச்சிகள் செய்வதற்கான கூடமாக இருக்குது. ஒரு ஆராய்ச்சி கூடம் மாதிரி. இப்போ பல்கலைக்கழகங்களில் இன்குபேட்டர்ஸ் அப்படிம்பாங்க. இப்போ அதிகமாக ஸ்டார்ட் அப் வரும் பொழுது ஒரு தொழிலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால், ஒரு மருந்து செய்கிறதுக்கு முன்னால், ஒரு புதிதாக ஏதாவது உணவுப் பொருள், புதிதாக ஒரு கட்டட கட்டுப்பெருமானம், புதிதாக ஒரு இயந்திரம், புதிதாக ஒரு கேமரா, இப்படி எது புதுசாக செய்கிறோம்னா அதை வந்து நம்ம சிறப்பாக ஆராய்ச்சி செய்து பார்ப்பதற்கு விண்வெளிக்கு போய் பண்ணும் பொழுது அந்த கிராவிட்டி இல்லாத இடத்துல பல அனுகூலங்கள் இருக்கும். அது அப்படி அது இங்கே பூமியில் வந்து அப்படி இல்லாமல் ஒரு கிராவிட்டி இல்லாத ஒன்று பண்ணணும் அப்படின்னா அதற்கு மிக அதிக செலவாகும். ஆனால் அங்கே வந்து கிராவிட்டி இல்லாத இடம் இருக்குது. ஆனால் அதற்கு நாம் அங்கே போகணும், போய் ஒரு ஆராய்ச்சி மையம் மாதிரி ஒன்று இருக்கணும். அதற்கான ஒன்று மையமாக தான் இது இருக்குது. இதை வந்து இதுவரைக்கும் நாசா அல்லது யூரோப்பிய ஸ்பேஸ் ஏஜென்சி, கனடியன் ஸ்பேஸ் ஏஜென்சி இப்படிங்கன்னா அரசு துறையில் இருப்பவர்கள் வந்து வச்சுருந்தாங்க.
கிட்டத்தட்ட 20 வருஷம் கழிஞ்சிருச்சு. இப்போ அவங்க இதை வந்து மெதுவாக வர்த்தக வழியாக இதை உபயோகப்படுத்த முடியும் அப்படிங்கிற வகையில் இதை போகிறதுக்கும் வர்றதுக்கும் எப்படி எலான் மஸ்கோட ஸ்பேஸ் எக்ஸ் இருக்குது, அதே மாதிரி அங்கே போன மாதிரி என்ன செய்யணும், அதற்கான வீரர்களுக்கு என்ன பயிற்சி கொடுக்கணும், அந்த பயிற்சிக்கான செலவு, இது எல்லாம் வந்து எக்ஸாம் மாதிரி ஒரு துறை எடுத்துருக்குது. இப்போ இது எல்லாம் வந்து இனிமேல் அநேகமாக 5-6 வருடங்களில் இந்த சர்வதேச விண்வெளி மையம் அதனுடைய பயனை இழப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது புதிதாக ஒன்று உருவாக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அதுவையும் மெதுவாக உருவாக்கான வாய்ப்பை இப்போ இருக்கக்கூடிய சர்வதேச விண்வெளி மையத்தை வச்சுட்டு மெதுவாக இப்படி போகிறாங்க இல்லையா, அப்படி போகிறாங்க. அப்போ அங்கே ஒரு இதுகள் இருக்கலாம். அடுத்தது மெதுவாக வச்சுட்டு இது 2030 வாக்கில் இந்த சர்வதேச விண்வெளி மையம் அதனுடைய பயன் போகும் பொழுது புதிதாக ஒரு சர்வதேச விண்வெளி மையத்தை உருவாக்குவதற்கு உலக நாடுகள் முயற்சி பண்ணுறாங்க. அதில் இப்போ வந்து இருக்கக்கூடிய சர்வதேச விண்வெளி மையத்தில் இந்தியா பங்களிப்பு இல்லை. இன்றைக்கி நம்ம சுபான் சுக்லா போனாலும் கூட அது வந்து 551 கோடி கொடுத்து போயிருக்காரு ஒழிய அதில் நம்ம சொந்தம் கொண்ட முடியாது. அந்த இதில் அதாவது ஒரு பயணத்துக்கு மட்டும் நம்ம காசு கொடுத்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் அப்படி இல்லாமல் அடுத்து வரக்கூடியதில் நாமும் சரிசமமாக பங்களிப்பதற்கான ஒரு வாய்ப்பையும் இது உருவாக்கலாம். அதன் மூலமாக நிறைய இன்னும் பல ஆண்டுகளுக்கு செய்வதற்கான வாய்ப்புகளை அது உருவாக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறோம். அதற்கு ஒரு பக்கம் அரசு தனியார் துறை இருக்கணும். இது எல்லாம் தாண்டி இதில் சரியாக பணியாற்றுவதற்கான ஆட்கள் உருவாக்கப்பட வேண்டும். இப்போ 5-6 வருஷம் கழித்து விண்கலம் இது வருது போது அது அடுத்து 30-50 வருடங்களுக்கு அதனுடைய பயன்கள் இருக்கலாம். அப்படின்னா இப்போ இளைஞர்களாக இருக்கக்கூடியவர்கள், இப்போ கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்கள், அவர்களுக்கு இன்றையிலிருந்து படிக்கக்கூடிய விதையாக இந்த பயணத்தை நான் பார்க்குறேன். 550 கோடிங்கிறது கிட்டத்தட்ட இந்தியாவில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கும் வரும். டாக்டர் மயில்சாமி, குறுக்கிடுவதற்கு மன்னிக்கவும். இப்போ நீங்கள் நேற்றே சொன்ன மாதிரி ராகேஷ் சர்மா விண்வெளிக்கு போன டைமில் தான் நீங்கள் உங்கள் விண்வெளி துறையில் உங்களுடைய பயணத்தை நீங்கள் ஆரம்பிச்சிங்க. அதன் பிறகு படிப்படியாக வளர்ந்து சந்திரயான் மாதிரியான ஒரு பெரிய திட்டத்தையும் வெற்றிகரமாக அதை செயல்படுத்தவும் செஞ்சீங்க. இப்போ 2வது இந்தியர் விண்வெளிக்கு போகிறதையும் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. அப்படின்னும் போது இந்த இடைப்பட்ட காலத்தில் நம்ம இந்திய விண்வெளித்துறையுடைய வளர்ச்சி எந்த வேகத்தில் இப்போ போயிட்டு இருக்கு அப்படின்றது நம்ம தந்தி தொலைக்காட்சி நேயர்களோட பகிர்ந்துக்கோங்க. மிக 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 சிறப்பான ஒன்று. அதுதான் என்னுடைய இதில் போயிட்டு இருந்துச்சு. ஏன்னா இது 1984 நடந்து கிட்டத்தட்ட 42 வருடங்கள் கடந்துருச்சு. 42 வருடங்கள் கடந்ததில் அன்றைக்கு இருந்த இந்திய விண்வெளி ஆய்வு நிலைமையும் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்திய விண்வெளி நிலையும் பல மைல்கள் தாண்டி போயிடுச்சு. பல மைல்கள் தாண்டி போனாலும் இந்த இன்னும் நம்மளால் ஒரு விண்வெளிக்கு பல செயற்கைக்கோள்கள் அனுப்பினாலும் கூட ஒரு மனிதன் அனுப்ப முடியலை அப்படிங்கிற ஒரு ஏக்கம் இருக்குது. ஆனால் அந்த ஏக்கம் சில வருடங்கள், அநேகமாக 2 வருடங்கள் அதையும் நாம் எடுத்துகிட்டு போயிடுவோம் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. ஏன்னா சுபான் சுக்லா அவரும் வந்து ககன்யானுக்கு போவதற்கு பயணத்தில் இருக்கிறவர் தான். அந்த திட்டம் சில மாதங்கள், சில வருடங்கள் கொஞ்சம் தள்ளி போனாலும் கூட இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் 1984 ராகேஷ் சர்மா போனார். ஆனால் அதுக்கு பிறகு நம்ம ஒரு இந்திய மண்ணிலிருந்து நம்ம விண்வெளிக்கு அனுப்புவோமா அப்படிங்கிற ஒரு ஏக்கம் இருந்துச்சு. ஆனால் இப்போ அது மாதிரி இப்போ சுபான் சுக்லா போயிருக்காரு. அந்த அனுபவத்தை வச்சுட்டு அவர் வருவார். அவர் வந்த பிறகு நம்ம ககன்யானில் அடுத்த 1.5-2 வருடங்களில் போகும்பொழுது அதில் திரும்ப அவர் பயணிப்பார். இதை தாண்டி 1984 போன ராகேஷ் சர்மா அவங்க விண்வெளி மையத்துக்கு போயிட்டு வந்தார் ஒழிய அவரை அன்றைக்கு நாம் சரியாக பயன்படுத்த முடியலை அப்படின்னு ஒரு இதில் எனக்கு ஒரு மனசு இதாக இருந்துச்சு. ஆனால் அந்த ஒரு குறை இப்போ சுபான் சுக்லாவோ அல்லது ஏன் அவருடன் பிரசாந்த் நாயர் பயிற்சி எடுத்தார் இல்லையா, அவருக்கும் கூட அந்த குறை இல்லாமல் திரும்ப இப்போ இஸ்ரோ மூலியமாக தான் அவங்க இருக்கிறாங்க. அவங்க விமானப்படையில் இருந்தாலும் கூட திரும்ப இஸ்ரோ இந்திய விண்வெளி ஆய்வுக் கழகத்தில் அவர்கள் எடுத்துகிட்டு இப்போ என்ன அடுத்து வரக்கூடிய விண்வெளி திட்டத்துக்கு வரக்கூடியவர்களுக்கான பயிற்சி கொடுப்பதற்கான ஒரு நிலையில் வரும் பொழுது அதில் இவர்கள் முக்கிய பங்காற்றுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அந்த வகையில் 1984 ராகேஷ் சர்மா ரஷ்யாவுக்கு போன போது ஒரு பக்கம் மகிழ்ச்சியாக இருந்தாலும் அதுக்கு பின்னால் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி இருந்துச்சு. இப்போ அந்த கேள்விக்கு பதில்கள் நிறையா இருக்குது. அந்த பதில்கள் வரும் பொழுது அந்த பதில்களாக நான் பார்ப்பது இப்போ நம்ம முன்னால் உட்காந்துட்டு இந்த பார்த்துருக்கக்கூடிய அந்த இளம் சிறார்கள் இருக்காங்க இல்லையா,
என்ன ராகேஷ் சுபான் சுக்லா ஆக்சுவலாக அவரு கூட நான் சமீபத்தில் அமெரிக்கா போயிருந்த பொழுது ஹூஸ்டன் இதில் தான் அவர் பயிற்சி எடுத்திருந்தார். அவர் கூட பிரசாந்த் நாயர் கூட நான் பேசுவதற்கான வாய்ப்பும் ஒரு இரவு விருந்து விருப்பதற்கான வாய்ப்பும் இருந்துச்சு. அப்போ அவங்க சொன்னது என்ன அப்படின்னா, ராகேஷ் சர்மா போன பொழுது நாங்கள் சிறு வயதில் நம்ம ஒரு ஏக்கமாக பார்த்தோம் அப்படிம்பாங்க. அதை நான் சொன்னேன், நீங்கள் ஏக்கமாக சிறு வயதில் பார்த்தீங்க, நான் இஸ்ரோவிலேருந்து ஏக்கமாக பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். இப்போ அதை தாண்டி இவர்களுடைய இந்த பயணம் அடுத்த கட்டமாக இந்தியாவினுடைய விண்வெளி பயண திட்டங்களில் முன்னெடுத்து வந்துட்டு இருக்காங்க. ஆனால் அதில் சேர்ந்து பணிபுரிவதற்கான ஆரோக்கியமான, திடமான, திறமையான இளைஞர்களை உருவாக்குவதற்கு இப்போ நம்ம எப்படி இந்த பயணம் போயிட்டுருக்குது, இந்த பயணத்தினுடைய சிக்கல்கள் என்ன, இந்த பயணத்தினுடைய பின்னால் எது மாதிரியான அறிவியல் தொழில்நுட்பங்கள் இருக்குது, இதையெல்லாம் தாண்டி இது எப்படி மனித குலத்திற்கு உபயோகப்படக்கூடிய ஒரு தளமாக இருக்க போகுது அப்படிங்கிறதுல அதில் இந்தியர்கள் எப்படி பங்களிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒன்று இருக்க பார்க்குறேன். அந்த வகையில் என்னை பொறுத்தளவுக்கு இந்த திட்டம் ஒரு சுபான் சுக்லா அப்படிங்கிற ஒரு இந்திய மனிதன், இந்தியர் அங்கே போனாலும் கூட வரும் காலங்களில் இந்திய விண்வெளித்துறை அடையக்கூடிய உயரங்களுக்கும், அந்த உயரங்களை அடையும் பொழுது நம்முடைய சிறு இளைஞர்கள் இருக்காங்க இல்லையா, அவர்களுக்கு ஒரு ஊக்குதலாகவும் இருக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு என்னால் இந்த இடத்துல கண்டிப்பாக உணர முடியுது. மன்னிக்கவும், இப்போ இன்னும் ஒரு 20 மீட்டர் தொலைவில் தற்பொழுது விண்கலம் சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு மிக பக்கத்தில் வந்திருக்கு. ஸோ இந்த தருணத்தில் தந்தி தொலைக்காட்சியின் தொகுப்பாளர் அப்படிங்கிற ஒரு ஹேட்டை உங்களுக்கு நான் தரேன். இதற்கு மேல் நடக்கக்கூடிய இந்த திட்டத்தில் என்னென்ன நடக்க போகுது அப்படின்றதெல்லாம் தந்தி தொலைக்காட்சி மூலமா நீங்களே எடுத்து சொல்லுங்க. ஆமாம், முதலே சொன்ன மாதிரி இப்போ இதை பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ ரொம்ப பக்கத்தில் 220 மீட்டர்லேருந்து 20 மீட்டருக்கு வர்றதுக்காக கட்டளை பிறக்கப்பட்டு அது 20 மீட்டருக்கு வந்திருக்கப்போ 20 மீட்டருக்கு வந்தால் பிறகு அங்கே எல்லாம் இருக்குது. அதாவது அதனுடைய ஓரியன்டேஷன் இப்போ இங்கிருந்து இப்போ பார்க்கும் பொழுது சர்வதேச விண்வெளி மையத்திலிருந்து அவங்க பார்க்குறாங்க. நான் முதலே சொன்னேன் இல்லையா, 4 கட்டங்கள் இருக்குது. 4 கட்டங்கள். ஒன்று டிராகான்லேருந்து அவங்க சர்வதேச விண்வெளி மையத்தை பார்க்குறாங்க. அவங்க பார்க்குறத கீழே இருக்கக்கூடிய தரக்கட்டுப்பாட்டு நிலையத்திலையும் கண்காணிக்கிறாங்க. அதே மாதிரி சர்வதேச விண்வெளி மையத்திலிருந்து இப்போ நம்ம டிராகானை பார்க்குறோம். அதை கீழே இருந்து பார்க்குறாங்க. இது எல்லாரும் சரியாக பார்த்து இப்போ 20 மீட்டர்லேருந்து அடுத்து ஆட்டோனமஸாக தானே இயங்கும் வகையில் அது இது கூட இணைவதற்கான எல்லாமே சரியாக இருக்கா, அது இருக்கக்கூடிய ஓரியன்டேஷன் அது சரியாக வச்சுருக்குதா, அப்படியே வந்துச்சுன்னா எந்த மாற்றமும் இல்லாமல் வந்துச்சுனாலும் அல்லது கொஞ்சம் மாற்றம் இருந்தாலும் கூட அதுக்குள்ளே கூட அது இணைய முடியுமா, மெதுவாக இணைய முடியுமா அப்படின்னு பார்க்கக்கூடிய ஒரு கட்டம் இருக்குது. பார்த்துட்டு சரி அப்படிங்கிற பொழுது அதற்கான கட்டளை பிறப்பிக்கப்படும். அப்போது அதிலிருந்து கிட்டத்தட்ட 30 வினாடிகளில் அது சர்வதேச விண்வெளி மையத்தை தொடுவதற்கான வாய்ப்பு உண்டு. மென்மையாக தொடரும் அப்படிம்பாங்க. தட் சாஃப்ட் டாக்கிங் அப்படிங்கிறது அது நிகழும். அது சாஃப்ட் டாக்கிங் நிகழ்ந்துடுச்சு அப்படின்னு தெரியும் பொழுது அப்புறம் ஹார்ட் டாக்கிங் அதுக்கான கட்டளை போகும். அப்போ என்ன ஆகுதுன்னா, அது சரியாக இருக்கக்கூடிய மெதுவாக பிடிச்சிருந்தாலும் கூட அடுத்தது ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக நிறைய நட்டு போல்ட்டெல்லாம் போகிற மாதிரி இருக்கீங்களா, அதுக்கெல்லாம் போய் சரியாக இறுக்கி பிடிக்கும். அப்புறம் அந்த சீல் அப்படிங்கிறது இப்போ நீங்கள் விமானத்தில் ஏறினீங்கன்னா விமானத்துக்குள்ளே போக வரைக்கும் கிட்டத்தட்ட இதே மாதிரி தான். உள்ளே போயிட்டீங்க, அப்புறம் விமானம் எடுக்கலான்னு சொல்லும் பொழுது அந்த ஹேட்சை மூடுறாங்க. மூடினா பிறகு தட் சீல் ஆகுது. அப்புறம் வெளியே ப்ரெஷர் உள்ள ப்ரெஷர் அது ஈக்குவலைஸ் அந்த பண்ற மாதிரி. குறுக்கிடுவதற்கு மன்னிக்கும். தற்பொழுது விண்கலம் சர்வதேச விண்வெளி நிலையத்தோடு இணையக்கூடிய காட்சிகள் நமக்கு வந்திருக்கு. இதற்கு மேல என்னென்ன நெறிமுறைகள் பின்பற்றப்படும்? Dragon Grace and the Axiom Mission 4 crew have arrived to the International Space Station at 5:31 a.m. Central Time over the North Atlantic as the two orbiting around the Earth, connecting with the soft capture ring, and now we'll begin the ring retraction. இது வழியாக நாம the two vehicles closer together, and then the 12 hooks, the two sets of 6 will drive to form a hard nut.
இது இப்போ வந்து கிட்டத்தட்ட நம்ம எல்லாமே இதுவரைக்கும் வந்து எல்லாமே சுமூகமாக இருந்து இப்போ வந்து ஐஎஸ்எஸ் உடன் இணைஞ்சிருச்சு. திஸ் இஸ் வந்து இப்போ என்ன ஆகுன்னா மென்மையான மெல்ல கைதுறன்னு சொல்கிறாங்க இல்லையா, திஸ் சாஃப்ட் டாக்கிங் நான் சொன்னேன் இல்லையா, அது நடந்துருச்சு. அது நடந்துட்டு இப்போ அடுத்து இது வந்து சரியா அப்படிங்கிறத நான் முதல்ல சொன்ன மாதிரி 4 முனைகளிலும் அவர்கள் சரியாக பார்ப்பாங்க. ஒரு சைடு டிராகான், இன்னொரு சைடு சர்வதேச விண்வெளி மையம், அப்புறம் 2 தரைக்கட்டு நிலையாளங்கள். இது எல்லாம் பண்ணுது அடுத்த கட்டம் நோக்கி அது போய் International Space Station with contact at 5:31 a.m. Central, 6:31 a.m. Eastern, as the two were orbiting over the North Atlantic. Yeah. Now I think that the confirmation அதுக்கான உறுதியும் நமக்கு கிடைச்சிருச்சு. இப்போ ஆக மற்ற இடங்களில் பார்க்கும்போது ஒவ்வொரு வேவ் பாயிண்ட்லையும் நின்று சில நேரங்கள் கழிச்சு வர மாதிரி இருக்கும். ஆனால் எல்லாமே சரியாக வந்ததுனால இதனுடைய இணைப்பும் மிக மிக வெற்றிகரமாக அமைஞ்சிடுச்சு. ஆக முதல்ல பல தடங்கல்களோட பல நாட்கள் தள்ளி கூட அவங்க லான்ச் பண்ணாலும் கூட அங்கே எந்த இடத்துல லான்ச் பண்ணாங்களோ அதிலிருந்து இது வரைக்கும் வரக்கூடிய எல்லா கட்டங்களிலும் ஒவ்வொரு செக் பாயிண்ட் இருக்கும். செக் பாயிண்ட் சரியாக இருக்கும், அடுத்து பார்த்து போகணுவாங்க. கிட்டத்தட்ட ஒவ்வொரு அந்த செக் பாயிண்ட்லேயும் மிக சிறப்பாக வந்து இப்போ இணைஞ்சிட்டாங்க. அடுத்த கட்டமாக பார்க்க வேணும்னா நீங்கள் இங்கேருந்து அங்கே போகணும் அப்படின்னா அதுக்கு பிறகும் சில நடைமுறைகள் இருக்குது. நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, அது வந்து இப்போ இதை பண்ணாலும் அந்த இட் ஹஸ் டு கோ ஃபார் ஹார்ட் டாக்கிங் பண்ணியாச்சு. அப்புறம் இந்த சீலிங் ஷுட் டேக் பிளேஸ். சீலிங் ஆகும் பொழுது இப்போ என்ன லீக் அப்படிங்கிறது எந்த பக்கம் நடக்கக்கூடாது. இப்போ பல முறை நம்ம அந்த இது வந்து லீக் ஆகுது அப்படிங்கிற மாதிரி பல செயல்கள் சர்வதேச விண்வெளி மையத்திலே இருக்கலாம், அல்லது நம்ம ஃபால்கன் ஏவுகணைகள் கூட அது மாதிரி சில குறைகள் பேசிகிட்டு இருந்தோம். அது மாதிரி ஒன்று இந்த சமயத்தில் எந்த ஒரு இடத்துலையும் இல்லை அப்படிங்கிறத பரிசோதிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. இது வந்து அங்கே இருக்கக்கூடிய உணர்வுகள் மூலியமாகவே பண்ணுவாங்க. ஆனால் அதையும் தாண்டி இருக்கக்கூடிய விண்வெளி மையத்தில் 2 பக்கம் இருக்கக்கூடிய வீரர்களுக்கு பயிற்சி கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து எந்த ஒரு சின்ன மைக்ரோ லீக் அப்படிம்பாங்க இல்லையா, அதுவும் கூட இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்சால் பிறகு தான் 2 பக்கம் கதவுகள் இருக்கு இல்லையா, இதை திறப்பாங்க. அதுக்கு பிறகு தான் இவங்க உள்ளே போகணும். இது நடக்கிறதுக்கு முன்னால் இப்போ நம்ம விமானத்தில் ஏறும் பொழுதோ விமானத்தில் இறங்கும் பொழுதோ எல்லாமே சரியாக இருக்குதுன்னு சொன்னால் பொழுது தான் விமான கதவை மூடுறதோ அல்லது விமான கதவை திறக்கிறதோ நடக்கும். கிட்டத்தட்ட அது ஒன்று. ஆனால் இங்கே அது சரின்னு சொல்கிறதுக்கு பல உணர்வுகள், பல சென்சார்ஸ் இருக்குது. அது ஆட்டோமேட்டிக்காக அது இது பண்ணலாம். அதை தாண்டி என்ன சொல்கிறேன், அங்கே இருப்பவர்களுக்கும் கூட அதற்கான பயிற்சி கொடுக்கப்பட்டிருக்குது. அவர்களும் அதை சொல்லிட்டு எல்லாரும் சரி அப்படிங்கிற பொழுது கன்சென்சஸ் அப்படிம்பாங்க இல்லையா, அது மாதிரி எல்லாருக்கும் ஒருமித்தமான ஒரு கருத்து இருக்கிற பொழுது அடுத்த நிகழ்வாக இந்த வந்து ஹேட்ச் ஓப்பனிங் பாடி இருக்கும், அந்த பக்கம் ஹேட்ச் ஓப்பனிங் இருக்கும். அப்புறம் இங்கிருந்து அவங்க உள்ளே போவாங்க. அதுக்கு மேலே என்ன ஆகும் அப்படின்னா இந்த உம்பிளிக்கல் கனெக்டிவிட்டி அப்படிம்பாங்க. ஏன்னா முதல்ல இப்போ செயற்கைக்கோள் ஏவுகணை இருக்குதுன்னா அது வந்து தரைக்கட்டுப்பாடு நம்ம சிறிகர்கோட்டாவிலையோ அல்லது நாசா ஃப்ளோரிடா சென்ட்ரலையோ இருக்கும் பொழுது அது மேலே அனுப்பும் சில மணித்துளிகள் வரைக்கும் அதற்கு தேவையான மின்சக்தி இருக்கு இல்லையா, அது வந்து பவர் வந்து தரைக்கட்டுப்பாடு தரையிலிருந்து தான் கொடுப்பாங்க. ஆனால் மேலே போகிறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னால் அது அம்பிளிக்கல் கார்டு அப்படிங்கிறது அப்படியா நம்ம தொப்புள் கொடி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அதை வந்து பிரிப்பாங்க. இப்போ தாய் பிட்ட பிறந்து எப்படி குழந்தைக்கு எடுக்கிறாங்களோ அது உயிர் பெற்று இங்கே கீழே விழுகும் பொழுது அதே மாதிரி மேலே போகும்போது நடக்கும். இப்போ வேறு மாதிரி நடக்குப்போ. இப்போ என்ன ஆகுதுன்னா டிராகன் போய் கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ ஐஎஸ்எஸ்லேருந்து சர்வதேச விண்வெளி மையத்திலிருந்து இதனுடைய தொப்புள் கொடி உறவு ஆரம்பிக்கும். அதாவது இனிமேல் அது அடுத்த 14 நாட்களுக்கு தேவையான அதற்கான சக்தியெல்லாம் வந்து இங்கிருந்து எடுத்துக்க முடியும் அப்படிங்கிற வகையில், அதே மாதிரி இங்கிருந்து கட்டளைகள் வச்சுக்க முடியும். அதை தாண்டி 2ம் இல்லை இருக்கக்கூடியது, அதாவது தாயும் மகளும் தாயும் சேயும் அப்படிங்கிறது பிறந்தாம் பிறகு தான். ஆனால் வயிற்றுக்குள்ளே இருக்கும்போது ஒன்று தான் இல்லையா, அதே மாதிரி இப்போ இனிமேல் வந்து இதெல்லாம் சிறந்தாம் பிறகு வீரர்கள் உள்ள வந்தால் பிறகு அம்பிளிக்கல் கார்டு கனெக்ட் பண்ணால் பிறகு
சர்வதேச விண்வெளி நிலையத்தில் ஒரு அங்கமாக டிராகன் மாறிடும். திரும்பி இன்னொரு நாளைக்கு கீழே வர்றாங்க இல்லையா, 14 நாள், அது வர வரைக்கும் ஒரு அங்கமாக மாறிடும். அதற்கான ஒரு பணியையும் நடத்துவாங்க. இப்போ இது திரும்ப அந்த காட்சிகளை அவங்க காமிக்கிறாங்க. நாம நினைச்சோம் கனெக்ட் ஆன உடனே உள்ள போயிடுவாங்களா அப்படின்ற சில பேருக்கும் கேள்வி இருந்தது. ஆனா இட் இஸ் டேக்கிங் டைம், கொஞ்சம் டைம் எடுக்குது இல்லைங்களா? இதுக்கான காரணம் என்ன? ஆமாம் 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 அதுதான் சொன்னேன். அதாவது வந்து அங்கே இணைஞ்சாம் பிறகு என்ன ஆகுது அப்படின்னா, இணைவதற்கு தேவையான எல்லா இது இருந்ததுனால இப்போ இணைச்சிட்டோம். ஆனால் இப்போ என்ன ஆகுதுன்னா, இது வரைக்கும் ரெண்டும் தனித்தனி பொருள்கள் இல்லையா, தாயும் சேயும் தனித்தனியாக இருக்கிற மாதிரி இருக்குப்போ. இப்போ இங்கேருந்து நம்ம உள்ளே போகணும் அப்படின்னா இந்த இடம் வந்து ரொம்ப சீல் பண்ணும். தட் இஸ் அது காற்று புகாத அளவுக்கு, காற்று வெளிவராத அளவுக்கு அந்த இடத்த ரொம்ப டைட்டாக வந்து பிடிச்சாகணும். பிடிச்சதை தாண்டி இந்த சீலிங் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த சீலிங் ஆல்சோ இப்போ எனேபிள்டு அந்த இதை சுற்றி. அப்போ பண்ணோம்னா தான் இந்த களத்திலிருந்தும் இந்த களத்திலிருந்தும் ரெண்டு சரியாக வந்து இது ரெண்டும் சேர்ந்து ஒரு களனாக மாறிடுச்சு. நான் சொன்னேன் இல்லையா, அடுத்துக்கு பிறகு உம்பிளிக்கல் கார்டு வரும், அதுக்கு முன்னாடியே வந்து ஒரு கலனாக மாறிடுச்சு அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு விண்வெளியில் உருவாகணும். இல்லை அப்படின்னா என்னாகும், இப்போ வெளியே வந்து வெற்றிடமாக இருக்குது, இப்போ இந்த சீலில் ஏதாவது இதாச்சு அப்படின்னா, இப்போ இவங்களை கதவை திறந்துட்டு இவங்களும் உள்ளே வரும் பொழுது இங்கே இருக்கிற காற்றும், ஏன்னா உள்ளுக்குள்ளே காற்று செயற்கையாக உருவாக்கியிருக்காங்க எங்கே சர்வதேச விண்வெளி மையத்தில், அதே மாதிரி தான் டிராகன் வெஹிக்கிளையும் வச்சுருக்காங்க. இப்போ இது என்னாகும், இது லீக்காக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது போச்சுன்னா ரெண்டு பேர்த்துக்குமே ரெண்டு கலருக்குமே பிரச்சனை ஆகிடும். அப்படி இல்லை அப்படிங்கிறத 100% மேல் சுத்தமாக பார்க்கணும். அப்போ என்ன பண்ணணும், லீக் இருக்குதா இல்லையாக்கு உடனே சொல்ல முடியாது இல்லையா. ஏன்னா மெதுவாக ஒரு லீக் இருந்துச்சுன்னா அது உடனே ஒரு இதில் வராது, கொஞ்சம் நேரம் ஆகும். கொஞ்சம் நேரம், ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய ப்ரெஷர் வந்து மெதுவாக குறையும் பொழுது அப்போ தான் நம்ம அதை பார்க்க முடியும். ஆக அதற்கு என்று வர்றது நேரம் இருக்குது. அதுவும் முக்கியமாக அதில் அவர்கள் ஏதாவது சந்தேகம், எந்த ஒரு சென்சாராவதும் கொஞ்சம் லீக் ஆகிற மாதிரி தெரிஞ்சுத்தினாலோ ஒரு சந்தேகம், நான் சொன்னலையே 4 அங்கம், இப்போ 4 பேரும் சரின்னு சொல்லணும். அதில் இருக்கக்கூடிய பல சென்சார்ஸ் இருக்குது, எல்லா சென்சாரும் சரியாக இருக்குன்னு சொல்லணும். அப்படி சொல்கிறது கொஞ்சம் 1-2 தகப்படி இருந்துச்சுன்னா மற்றதையும் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி வரும். இதனால் வந்து கொஞ்சம் நேரம் ஆகலாம். அப்புறம் தான் அவங்க திறப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. சில இடங்களில் 2-3 மணி நேரம் கூட ஆயிருக்கு. இதுக்கு பிறகு கிட்டத்தட்ட 2 மணி நேரம் 3 மணி நேரம் கழிச்சும் கூட அடுத்த இதுக்கு போயிருக்காங்க. ஆனால் இல்லை இது வரைக்கும் எந்த ஒரு காலகட்டத்திலையும் டிராகன் வெஹிக்கிள் இணைச்சா பிறகு அதில் பிரச்சனைனால இதாக இல்லை, கண்டிப்பாக ஃபுல்லாக போயிருக்காங்க. ஆனால் உடனே நடக்காது. அதற்கான நேரம் நாம் பொறுத்திருந்து தான் ஆகணும்.